ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ராகியை வச்சு ஒரு ஹெல்த்தியான சிம்லி உருண்டை தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ராகியில் நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட எலும்புக்கும் இது ரொம்பவே சத்து தரக்கூடியது. இந்த ராகி மாவை நம்ம அடை மாதிரி சுட்டு அதை பொடிச்சு இது கூட வெல்லம், வேர்க்கடலை, எள்ளெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான உருண்டை மாதிரி செய்ய போகிறோம். இது ஸ்நாக்ஸாக நம்ம அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமானதுங்க. இப்போ இந்த ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல இந்த ராகி உருண்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரிங்க. 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எப்போவுமே அடைக்கு எப்படி தண்ணி ஊற்றி மாவு பிணையோமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கிறோங்க. ஏன்னா நம்ம இதை அடை மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அடை மாவு பாத்திரத்துக்கு இது பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் பார்த்துக்கிறோங்க. இப்போ இதை நான் அடை மாவு பதத்துக்கு கெட்டியாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட அடை ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால நம்ம 2 உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் நான் 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். அதனால இப்போ இதை 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ மட்டும் லைட்டாக வறுத்தாலே போதுமானது. இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எள்ளு சேர்த்துட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வெடிக்கும் போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இது நல்லா பொரிஞ்சிருங்க. இப்போ இதையும் நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வெல்லம் 1/2 கப் அளவு எடுத்துக்கிறேன். நான் 1/2 கப்புக்கும் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எனக்கு போதுமான அளவு இனிப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்த நடக்கலையே மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2ஆக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறோங்க. ரொம்ப நைஸாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்போ தான் நம்ம உருண்டை சாப்பிடும்போது நடக்கலை முழுசாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா எடுத்துருக்கேன். தவா சூடாயிடுச்சுங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுனால நம்மளோட அடை நல்லா வாசமாகவும் இருக்கும், நம்மளோட சிமிலி உருண்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம அடையை நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி ரவுண்டாக பரப்பி விடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நம்மளோட அடை நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபக்கமும் திருப்பி போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த 2 பக்கமே இந்த அடையை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சு இதை ஆற வச்சிடலாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த உருண்டையை நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாங்க. இதையும் நம்ம அதே மாதிரி தீயை ஸ்லிம்மில் வச்சு வேக வச்சு சுட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நல்லா ஆறினோன்னே இது சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கையாலே பிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம பிச்சு எடுத்த துண்டுக்கெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட அடை எவ்வளோ உதிராக வந்துச்சுங்க. இப்படி தாங்க இருக்குன்னு ரொம்ப களி மாதிரி ஆக்கிடக்கூடாது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாங்க. இது கூட நம்ம பொடிச்சு வச்சுக்கிற நடக்கலையும் சேர்த்துடலாம். அது கூடவே நான் வாசத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுக்கிற எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்புக்கும் கம்மியான வெல்லமையே சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா எனக்கு இந்த இனிப்பே போதுமானது. அதனால நான் 1/2 கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்களா இருந்தால் 1/2 கப் வெல்லமே உங்களுக்கு போதுமானது. இப்போ வெல்லத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண நம்மளோட வெல்லம் நல்லா இலகி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ டைட்டாக இது நல்லா உருண்டை பிடிங்க. இப்போ நம்மளோட சிமிலி உருண்டையே நல்லா உடையாமல் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற உருண்டையை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்தால் இதுலேருந்து கிட்டத்தட்ட 12 உருண்டை நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்குங்க. இந்த சிமிலி உருண்டை சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம வேர்க்கடலை எள்ளுலாம் சேர்த்துக்கிறனால இந்த உருண்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக அடிக்கடி இந்த மாதிரி ராகி சிமிலி உருண்டை செஞ்சு கொடுங்க. அதுவும் இல்லாமல் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, முக்கியமாக எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். பாய்.